சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ஹாங்காயின் தைபோ பகுதியில் 8 அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பும் 35 மாடிகளை கொண்ட கட்டடமாகும். மொத்தம் 2000 வீடுகள் அங்கே உள்ளது. ஒவ்வொரு வீடும் 400 முதல் 500 சதுர அடி வரை பரப்பளவு கொண்டவை. வாங்பக் கோட் என பெயரிடப்பட்ட இந்த குடியிருப்பு கடற்கரைக்கு அருகில் உள்ளது. நெடுஞ்சாலையின் அருகில் அமைந்துள்ளது. அரசாங்க புள்ளி விவரங்களின்படி இங்கு மொத்தம் சுமார் 4600 பேர் வசித்து வந்தனர். சமீபத்தில் இங்கே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 8 அடுக்குமாடி கட்டடங்களை சுற்றியும் மூங்கில் சாரங்கள் அமைக்கப்பட்டன. அதனை சுற்றி மறைப்புக்காக பச்சை நிறத்தில் நைலான் துணி கட்டப்பட்டிருந்தது. கடந்த புதன்கிழமை இதில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மூங்கில் சாரம், நைலான் துணி காரணமாக 8 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் தீ மளமளவென பரவியது. வீடுகளுக்குள் இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்தன. ஆனால் அவர்களால் 25 மாடி உயரத்திற்கு மட்டுமே செல்லக்கூடிய வகையிலான உபகரணங்கள் இருந்தன. மீட்பு பணிகளை தொடங்குவதற்குள் ஒரே நேரத்தில் 8 அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் வானளாவிய உயரத்திற்கு தீ பற்றி எரிந்தது. சுமார் 800 தீயணைப்பு படை வீரர்கள், 128 தீயணைப்பு லாரிகள் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது. 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டன. வாங்பக் கோட் வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நவம்பர் 28 நிலவரப்படி 128 பேர் இறந்துள்ளனர். 8 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் பலத்த தீக்காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனிடையே தீ விபத்து நடந்த குடியிருப்பில் இதுவரை 279 பேரை காணவில்லை என்கிற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்துள்ளது. அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 கட்டுமான நிறுவனத்தின் இயக்குநர்கள், மற்றொருவர் பொறியியல் ஆலோசகர். ஜன்னல்களில் பொருத்தப்பட்டிருந்த பாலிஸ்டிரீன் பலகைகளின் காரணமாக தீ மிக வேகமாக பரவியது என முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் தீ எங்கிருந்து ஆரம்பமானது என்பது தெரியவில்லை. புதுப்பிப்பு பணிக்காக தொழிலாளர்கள் நிறைய பொருட்களை கொண்டு வந்துள்ளனர். எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை ஜன்னலின் வெளிப்புறத்திலும் வீடுகளுக்குள்ளும் தொழிலாளர்கள் அப்படியே விட்டு சென்றுள்ளனர். அந்த பொருட்கள் தீ வேகமாக பரவ முக்கிய காரணமாகிவிட்டது என கூறப்படுகிறது. பொதுவாக ஹாங்காங்கில் உள்ள குடியிருப்புகள் சிறிய அளவில் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக கட்டப்பட்ட வீடுகளுக்கு பெயர் பெற்றவை. கட்டடங்களுக்கு இடையிலான இடைவெளியும் மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் சிறிய அளவில் தீ விபத்து நடந்தாலும் பெரிய அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி விடுகிறது. 17 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாங்காங்கில் இதைவிட தீவிரமான ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக 4 பேர் மட்டுமே இறந்தனர். தற்போது அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் நிகழ காரணம் மக்கள் குடியிருக்கும் போதே பராமரிப்பு பணி நடந்து வந்ததுதான் என்று சொல்லப்படுகிறது. தீ விபத்துகளை அதன் தீவிரத்தின் அடிப்படையில் கிரேடு 1 முதல் 5 வரை வகைப்படுத்துகின்றனர். அதில் ஹாங்காங் தீ விபத்து கிரேட் 5 என வகைப்படுத்தப்பட்டு உலகின் அதிதீவிர விபத்துகளில் ஒன்றாக பதிவாகியிருக்கிறது. டிசம்பர் 7ஆம் தேதி ஹாங்காங்கில் சட்டமன்ற கவுன்சில் தேர்தல் நடைபெறவுள்ளது. தீ விபத்து காரணமாக பல அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஒத்திவைத்துள்ளன.